நாங்கள் என்ன செய்வோம்? இதை சபையில் உணர்ந்து காய்க்க வேண்டிய விஷயங்களை வச்சு குழப்பிக் கொண்டிருந்தால் அதை விட நான் ஒரு விஷயத்தை காய்க்க போகிறேன். 4 பேரை 4 போனை வச்சு 4 பேரை வீடியோ எடுக்க வரேன். நான் அப்போ சொன்னால் வீடியோ எடுக்க ஆமா சரிதானே முடிப்பாங்க. முடிக்க போறேன் அப்படி இல்ல சொல்லல எங்களுக்கான நீங்க தரணும் சோதனை தரணும் நாம கலைக்கு தரணும் கலைக்கத்தான் நீங்க வந்திருக்கிறோம். என்ன சும்மா டீயே குடிச்சிட்டு நீங்க பிஸ்கெட் சாப்பிட போறோம் நாங்க வந்திருக்கோம் இல்ல தானே. அன்னைக்கு வந்து நீங்க அலையோட உறவாடு சொல்லி ஒரு நிகழ்ச்சி செஞ்சீங்க. அதுக்கு வந்து கௌரவ உறுப்பினர் ஒருவரையுமே கூப்பிடல. நீங்க கௌரவ உறுப்பினர் இல்லாததுக்கு சில பேருக்கு இந்த பட்டி அணிஞ்சிருக்கீங்க. பட்டி அணிய தகுதியாக இல்ல. அந்த பட்டி அணியறதுக்கான ஒரு யூனிஃபார்மோ ஒன்றுமே இல்லாத கூட பட்டி அணி வச்சிருக்கீங்க. அப்படியான ஒரு விழாவுக்கு எங்களோட கௌரவம் இதே சபை என்று சொல்லி சொன்னா அதுக்கான கௌரவம் இருக்குதான். அந்த கௌரவத்தை வந்து நாங்கள் எல்லா இடத்தையும் தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அந்த எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் நாங்கள் நிற்கணும். சும்மா நோம்பில் இருக்கிறது கூட அந்த இதுகளை பட்டியை போட்டு இல்லை நம்ம நிற்கல. அதே மாதிரி ஒளிவிழா செஞ்சுருங்க. ஒளிவிழாவுக்கு வந்து எங்களை ஒரு இது தெரிவிக்கல. இப்ப தவிசாளர் ஒரு இடத்துல நிற்கிறாருன்னு சொன்னா அந்த தவிசாளர்ல தெரிவு செஞ்சு விட்டத பிரதேச உறுப்பினர் அப்ப அந்த பிரதேச உறுப்பினர்கள் வந்து அதில் நிற்க வேணும். நீங்கள் மென்ஷன் பண்றீங்க ஒரு இடத்துலையுமே பிரதேச உறுப்பினர்கள் சொல்லி மென்ஷன் பண்றீங்க. தவிசாளர் மற்றது எங்களோட செயலாளர் மிச்சம் வந்து ஊழியர்கள் நாங்க பிரதேச உறுப்பினர் அங்க போட்டோம். பிரதேச உறுப்பினர்னா எல்லாத்துலயும் தலையிட வேணும். ஏன்னா நீங்க மட்டும் தலையிடுறது ஒரு விஷயம் தானே. நீங்கள் தலையிட எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் தலையிட வேண்டிய இருக்குது. பிரதேச உத்தியோக தளத்துல போட்டா நாங்க வருவோம் சொன்னீங்க. பிரதேச தளத்துல போட்டது இல்ல. என்னென்ன சபையின் உலகத்துக்கு ஒற்றுமையாக கொண்டு போறீங்கள் சொல்லி இப்ப தவிசாளர்களும் நல்ல ஒரு மரியாதை இருக்கு வெளியில. அதோட அவரோட சேர்ந்து கௌரவ உறுப்பினர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏரிய பிரதேச உறுப்பினருக்கு பெரிய ஆச்சரியம். குறிப்பிட்ட 2 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட்டம் முடியுது. அன்னைக்கு கண்டுபிடிக்கிறீர்கள் பிற ஒற்றுமையாவீர்கள் சொல்லி உண்மையாக நல்ல விஷயம் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் அப்படிதான் பயணிக்கணும். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மனவளத்துக்கு ஏற்படைய கொண்டு நான் தவிசாளர் அது ஒரு மனுஷனுடைய விலையினங்கள். அது அன்றைக்கு அந்த எங்களோட ஒரு உறுப்பினரை வந்து அந்த இடத்துல போய் வாக்குவாதப்பட்டு அது பரிசுக்கெல்லாம் போய் அது மத்திய சபையில் போய் நிற்கிது. அந்த பிள்ளைக்கு அவள் சொன்னா அவ ஒரு இளம் உறுப்பினர். அவள் வந்து இப்போ சின்ன நாங்கள் பேசல வந்து அனைவரும் பழையாக்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அவிதாரதான் எல்லாரையும் மாடி நடத்தணும். மேல நிறைய அவராஜ் எல்லாரையும் அவரால் பழி நடத்தணும். அப்படியாக சில இடங்கள்ல அந்த முரண்பாடுகள் அநேக பிள்ளைகள் பொது இடத்தில் ஆக்களுக்கு கொண்டு போயிட்டு பெருமை கோவப்படுற குணங்கள் இருக்கவில்லை. சரி நான் நிறைய காலங்களோட பாடுறேன். ஆனா புரண்டங்கள் கோவம் மாறிடும் ஆளுக்கு. ஆனா அந்த நேரம் கோவத்தை கூடி கருத்தம் கூடி அவடைய மேல அந்த பிள்ளைக்கு அவாச்சான கனவத்தை வந்த இடத்துல அவையின மக்கள் அந்த அவ வந்து அந்த பிரதேசத்துல வேட்பாளர் 2 மக்கள் சில ஒரு ஆளுக்கு அந்த இடத்துல வச்சு அவா பேசுறது ஒரு அவமானப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. அவா பேசணும்னு பேசல ஒரு விளக்கப்படாம வரணும். சபையால ஒரு தேர்தலை கேட்க முதல்ல யாருக்கு தெரியப்படுத்தணும், யாருக்கு தெரியப்படுத்தணும், சபைக்கு தான் தெரியப்படுத்தணும். அன்றைக்கு விகாரையில புகழா போராட்டம் நடத்தி நீதிமன்றத்தில் செயல்பாட்டுடாவே ஒதுக்கி அந்த வேலை முடிஞ்ச அப்புறம் நான் வீட்டை போனேன். அப்புறம் என்ன போராட்டம் பண்ணிருக்கேன். அவர் மீடியா யூடியூப் கார் சரிதானே, யூடியூப் கார் நான் மீடியாவில் என்ன காய்க்கிறேன். யூடியூப் காரங்களுக்கு மீடியாவுக்கு வித்தியாசம் தானே. யூடியூப் காரனுக்கு இந்த ரோட்டு போடுற எதிராக போராட்டம் நடத்தி அதற்கு என்ன கலைச்சி சொல்லணும். நான் சொன்னால் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கலைச்சிருக்கேன். அப்புறம் அந்த நான் கலைச்சதையும் இந்த யூடியூப்ல போய் தான் போட்டிருக்கேன். அது கலைச்ச கலைச்சோடாதான் நான் அவங்க செய்யல. பிறகு எங்களுக்கு இந்த வேலை அந்த ரோட்டு போட வேண்டாம்னு சொல்லி அந்த ரோடு செய்ய வேண்டாம் இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லி எந்த வித அறிவுகளும் இல்லை. எந்த பொதுமக்களாலே எங்களுக்கு முறைமை இல்லை. வேலை நடந்து இது ரீத்தாரி வந்த காசு. இது வந்து ரீத்தாரி சிலது உங்களுக்கு தெரியும். சில
விசேஷம். அப்ப இப்படி நடக்க இந்த வேலைக்கும் கிடைக்கும். அவைக்கு நான் சொன்னது நீங்கள் அப்படி சபைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவ அங்க வந்தாங்க பொதுமக்கள் என்ன நினைக்கணும், அவை சபை நடவடிக்கை பிடிக்காங்க. நீங்க சபையில காய்க்கப்படல சபை அவைக்கு அந்த அம்மாவுக்கு அந்த கால தேவையில்லை. அவ அப்படி காய்க்கப்பட்டது பொதுமக்கள் என்ன செய்யணும், எங்கண்ட பிரச்சனை இந்த பிரதேச வைக்கிறது. அவை டிஎல்வி அறிவிக்கணும், ஏசிஎல்வி அறிவிக்கணும், கவர்னருக்கு அறிவிக்கணும், எல்லாருக்கும் அறிவிக்கணும். ஏசிஎல்வி வந்து பார்த்துட்டு சொன்னார் இது இப்படிதான் வந்தது, இப்படிதான் செய்யணும். இல்லை என்று முரண்பாட்டு பண்ணா பிராந்தத்துக்கு கண்டிப்பாடப்பட்டது சரிதானே. அதுக்கு பாதில அடுத்த அதே வட்டாரத்தில் அடுத்த ரோடு என்ன பாதிக்கப்பட்ட ரோடு இருந்தது ஐயனார் 20 ரூபாய்க்கு ரோடு பாதில ஐயனார் செய்யப்படும். இது வந்து ஒரு பிள்ளைங்க வாங்கணும். இது இந்த இந்தியாவோட இந்த திட்டம் செய்து முடிக்கணும், இல்லாட்டி காசு வராது. அப்ப நாங்கள் சில விடயங்கள் விடணும், ரீசார்ஜ் செய்தால் அடுத்த கூட நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வரைக்கும் செய்யலாம். இப்போ விளக்கங்களை செய்ய முடியாமல் இதுல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கேன்டா தேவையில்லாத கதைகள் பண்ணுதான் நடந்தது. இந்த அவை வேணும் நீங்கள் வந்து வேணும் சபை உறுப்பினர் எல்லாரும் நாங்கள் போகணும். இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டா நீங்கள் சொல்லணும், நீங்கள் எடுத்துறதா இருக்கும். நான் சபையில் போய் தவிர்த்தால் பிரச்சனை செயலாளர் இருப்பேன். அவர்கிட்ட போய் கதைக்கு இந்த பிரச்சனை தீர்க்கிறோம். இல்லாட்டி என்னது இது அதை விட்டுட்டு மீடியா கூப்பிட்டு தான் செய்யணும், இப்படி செய்யணும். இதான் இதெல்லாம் நடந்தது. அந்த ரோட்டை எடுக்க உங்களுக்கு எடுத்தாங்க. நான் சும்மா உங்களுக்கு அந்த ரோட்டை போட்டாங்க, அந்த ரோட்டை போட்டு அதான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றேன் நாங்கள் ஆளாந்து ஒரு சரியான தீர்மானம் அதுக்கான அலங்கத்தை கிடைக்காம சொல்லுவோம். எல்லாருக்கும் அப்படியே சொல்றாங்க. அன்னைக்கு கவிசாளர் வார என்ன கண்டுட்டு வார அப்படியே அடிச்சு போற வார சரி அன்னைக்கு கவிசாளர் கூப்பிட்டா மோசம் குண்டை போட்டுனாங்க அழக்க போறாங்க வாடாங்க. இவன் என்ன தலையாடி போட்டு நான் திருப்பி அதே சொல்ல வேறு அந்த அளவு நான் திருப்பி மோட்டில் திருப்பி போட்டு நான் வந்து நான் ஒரே வசனம் நான் கேட்டேன். ஏன் கவிசாளர் நான் சொல்லிட்டேன். நீங்க அவருக்கு குழப்பம்னா நீங்க செய்யவன நீங்க குழப்பக்காரங்க என்னோட நண்பர். நான் கேட்ட வசனம் இதுதான். நான் போன் சொல்லியிருந்தா நான் நல்ல விஷயம் செய்வோம் அழப்போம் நானும் பாரு சேர்ந்து நம்ம மக்களும் சேர்ந்து பாருங்க விஷயம். நீங்க சொன்னீங்க தேசிய நோக்க சக்தி அவருக்கு குழப்பம் நாட்டை முன்னாடி போகுது. அது வந்து பொது வழியில மீடியா சொல்லிக்க நிறைய பேர் மாப்பிட்டோம். அப்படியே உண்மையில நாங்கள் இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னாங்க வேற எங்களை போய் சொல்றேன். ஆனா இங்க நாங்க ஏதாவது குழப்பறாம நாங்க சொல்லுங்க யாராவது ஒரு ஆட்கள் செய்யாதுங்க. நான் கூட யாருக்கே தனிப்பட்ட ரீதியிலே இல்லை, பொது விஷயம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும், இதை சபையில கொண்டு காய்க்க வேண்டிய விஷயங்களை வச்சு குழப்பிக் கொண்டிருந்தால் அதை விட நான் ஒரு விஷயத்தை காய்க்க போறேன். 4 பேரை 4 போனை வச்சு 4 பேரை வீடியோ எடுக்க வரேன். நான் அப்போ சொன்னா வீடியோ எடுக்க ஆமா சரிதானே முடிப்பா நான் முடிக்க போறேன் அப்படி இல்ல சொல்லல எங்களுக்கான நீங்க தரணும் தரணும் நாங்களும் கலைக்கு தரணும் கலைக்கத்தான் நீங்க வந்திருக்கிறோம். என்ன சும்மா டீயை குடிச்சிட்டு நீங்க பிஸ்கெட் சாப்பிட்டு போறோம் நாங்க வந்திருக்கோம் இல்லதானே. அன்னைக்கு வந்து நீங்க அலையோட உறவாடு சொல்ல ஒரு நிகழ்ச்சி செஞ்சீங்க. அதுக்கு வந்து கௌரவ உறுப்பினர் ஒருவரையுமே கூப்பிடல. நீங்க கௌரவ உறுப்பினர் இல்லாததுக்கு சில பேருக்கு அந்த பட்டி அணிஞ்சிருக்கீங்க. பட்டி அணிய தகுதியாக இல்ல. அந்த பட்டி அணியறதுக்கான ஒரு யூனிஃபார்மோ ஒன்றுமே இல்லாத உடனே பட்டி அணி வச்சிருக்கீங்க. அப்படியான ஒரு விழாவுக்கு எங்களோட கௌரவம் இதே சபையன்னு சொல்லி சொன்னா அதுக்கான கௌரவம் இருக்குதான். அந்த கௌரவத்தை வந்து நாங்கள் எல்லா இடமே தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அந்த எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் நாங்கள் நிற்கணும். சும்மா ரோமில் இருக்கிறது போட்டு அந்த இதுல பட்டியை போட்டு இல்லை நம்ம நிற்கல. அதே மாதிரி ஒளிவிழா செஞ்சுருங்க. ஒளிவிழாவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு இது தெரிவிக்கல. இப்ப தவிசாளர் ஒரு இடத்துல நிற்கிறாருன்னு சொன்னா தவிசாளரை தெரிவு செஞ்சு விட்டுற பிரதேச உறுப்பினர். அப்ப அந்த பிரதேச உறுப்பினர்கள் வந்து அதில் நிற்க வேணும். நீங்க மென்ஷன் பண்ற ஒரு இடத்துலயுமே பிரதேச உறுப்பினர்கள் சொல்லி மென்ஷன் பண்றீங்க. தவிசாளர் மற்றது எங்களோட செயலாளர் மற்ற எல்லாரும் வந்து ஊழியர்கள். நாங்க பிரதேச உறுப்பினர் அங்க ஓட்டணும். பிரதேச உறுப்பினர் எல்லாத்துலயும் தலையிட வேணும். ஏன்னா நீங்க மட்டும் தலையிடுறது ஒரு விஷயம் தானே. நீங்க தலையிட எல்லா விஷயத்துக்குமே நாங்களும் தலையிட வேண்டிய இருக்குது. அதே மாதிரி நாங்க
வடிவார் பேசிக்கிற மன்னனுக்கு பேசிய வடிவார்த்துக்கிறான் கௌரவ உறுப்பினர்கள் என்று சொன்னவர் சொன்னீங்க குரூப்ல அதாவது பிரதேச சபை உத்தியோகபூர்வ தளத்துல போட்டா நாங்க வருவோம்னு சொன்னீங்க பிரதேச சபை தளத்துல போட்டது இல்ல இதுல உண்மையிலேயே அவ சொல்றது ஒரு விடியம் இருக்கு என்னன்னு கேட்டா என்னென்றால் ஒரு 35 உறுப்பினர்கள் அந்த இதுல போட்டா அப்பதான் நிகழ்வு நடக்கிறத உறுப்பினர்களுக்கு தெரியும். சரி, அந்த நிகழ்வை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒளிவிழா விடயத்திலேயே சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டால் நாங்கள் ஒற்றுமையா எல்லோரும் சேர்ந்து இந்த விடயத்தை ஒரு நல்ல சிறப்பாக கொண்டு போறதுக்கு ஒரு கலந்துரையாடல் வைக்கணும். கலந்துரையாடலை வச்சா என்ன நடக்கும்? எல்லாரும் ஒருத்தர் குறை சொல்றாங்க. நீங்கள் இதுக்குதான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டால் நீங்க இதுல போட்டால் நாங்கள் வருவோம் என்று சொல்லி போட்டு என்ன செய்யறீர்கள்? எது வராமல் நிற்கிறீர்கள். நீங்க போற கல்லே உங்களுக்கு இன்றைக்கு வந்து முன்னுக்கு நிற்குது, கலை முன்னுக்கு நிற்குது. சரியோ, அன்றைக்கு ஓட்டு விஷயத்துக்கும் தவசாளரோட பிரச்சனை படையக்க இங்க இந்த ஓட்டு விஷயம் நீங்கள் பாருங்க, இந்த ஓட்டு இங்கதான் உங்களால் அங்கீகரிக்கப்படுது. அங்கீகரிக்கப்பட்ட அந்த வட்டார உறுப்பினர் இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? தவசாளர் செயலாளருக்கு அதை கலந்து கொண்டு போய் அங்க இல்லாட்ட தேசிய போகணும். சரியோ, ஆகியால இன்றைக்கு அந்த நிகழ்வில் என்ன நடக்குது? உங்கள்கிட்ட ஒருவருக்கும் ஒரு இது இல்லாமல் மற்றது தவசாளர்களே ஒரு விடயம் இருக்குன்னு கேட்டால் ஆரோடுமே அந்த கதைக்கிற ஒருத்தருமே தெரியும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறேன். அது ஒரு பிரச்சனை. அதையும் மாற்றிக்கொள்ளவும் அதையும் மாற்றிக்கொண்டு இந்த சபையை சிறப்பா கொண்டு போறதுக்கான வழிவகையை இனியாவது தேடுப்பு இனியும் ஒரு நிகழ்வுக்கு எல்லாருமே சேர்ந்து கலந்துரையாடி அரசியல் பாடம் உங்களுக்கு ஒருத்தர் படிக்க கூடாது. வரலாறு நாங்க வாயில படிச்சு படிச்சுட்டு தான் வந்துருக்காங்க. வரலாறு குழப்பிகள் ஒரு ஆள் ஏனண்டா போராட்டங்கள் நீங்கதான் இது வந்து விசேட கூட்டம். மற்றது தேவையில்லாத ஒரு உங்கள்கிட்ட கனவெல்லாம் போடுறதுக்காக அந்த பிள்ளை அந்த குரூப்பை ஏற்றிருந்தாரு. அதுக்காக நீங்க தேவையில்லாத அன்னைக்கு ஒரு லைன் பிரச்சனை, ரெண்டு கண்டருக்கு பிரச்சனை, அடுத்த கூட்டாதான் இவர் வந்து சரி பொதுவான விஷயம் அறிவிக்கிறது நானே சொன்னா நீங்க இதுல அரசியலோ இதோ போட வேண்டாம் சொல்வது கேட்காம செல்வப்பான நன்னாதான் அதை கரெக்டா போட்டு கொண்டிருக்கேன். நான் அதை லொக் பண்ணி போட்டேன். சரியா, அந்த குரூப்பே இல்ல. சரியா, வயது நான் சொல்றேன் அதை போடலாம். அனைத்து
பிரதேச உறுப்பினரையும் சேர்ந்து போராட்டத்தை சிறப்பாக செய்யணும் விஷயத்தை தான் வேணும். அதுக்கு இவன் கருத்து பிரேயம் போட்டதால நாங்க கொஞ்சம் வரலாறு சொல்ல இன்றைய சமயவரிலே வருடத்தின் இறுதி கூட்டமாக நடைபெற்ற கூட்டத்தில் எங்களுடைய நலன்பெண் சேவைகள் வழங்குவதோடு எங்களுடைய சபையின் அமர்வை இன்று கௌரவ உறுப்பினர்கள் கருப்பு கொடிகளை அமைந்து வந்திருந்தார்கள். காரணம், எங்களுடைய நிலத்திலே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையிட்டு விகாரையில் ஏற்பட்ட போராட்டத்துக்கு போது கைது செய்யப்பட்ட எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் மத தலைவர்கள் மற்றும் மலிகாமங்களுக்கு சபையினுடைய தவிசாளர் உட்பட கைது செய்யப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்து இன்று கருப்பு தலைவர்களை அணிந்து எங்களுடைய சபை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். உண்மையில் மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த அரசினுடைய கொள்கைக்கு முரணாக இன்றும் அந்த காணிகள் அவர்களிடமே இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய காணிகள் மக்களுக்கு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது.